இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போதும். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் என்னன்னா, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்மையும் காப்பாற்றுகிற பாதுகாக்கிற ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் நம்மையும் பாதுகாக்கிற தேவனை நாம் தியானிக்க போகிறோம். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. உங்களையும் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் காக்கணும்னு சொல்லி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் பாருங்க, இதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அடுத்து ஆதியாகமம் 28 பாருங்க, யாக்கோப்ட்ட சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வந்து உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம பாதுகாப்பேன், உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. அப்போ போகிற இடமெல்லாம் நமக்கு என்ன உண்டாகணும்? பாதுகாப்பு உண்டாகணும். அல்லேலூயா. இப்போ போகும்போது தான் அற்புதராஜேட்ட சொல்லிவிட்டேன். என்றைக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்குள்ளே உணர்த்தப்பட்டேன். ஐயா ரொம்ப பார்த்து போங்க, தெருவுக்குள்ளே போகும்போது நினச்சிங்க பார்த்து போங்க, ஆறுன்னு அடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருந்துச்சு, எதுக்கு சொன்னேன்னு தெரில. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், இது எதுவுமே நம்முடைய ஞானத்தினால் என்ன செய்யாது, முடியாது. அவருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. ஆகவே போகும் இடமெல்லாம் நம்மளை காக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ தாவீது போன இடத்துலலாம் கர்த்தரவனை காப்பாற்றினார். நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் தாவீது வாழ்க்கைக்கு திரும்பி பாருங்க. தாவீது எங்கெல்லாம் போனான் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் முதல்ல எங்கே இருந்தான்? ஆடு மேய்ச்சான். அப்போ ஒரு விசை என்ன வந்துச்சு? சிங்கம். ஒரு விசை கரடி. ஏன்னா ஆட்டை பிடிக்கிறதுக்காக என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. அப்போ காப்பாற்றினார். அல்லேலூயா. அடுத்து அப்படியே கொஞ்சம் திரும்பி அண்ணன்மார்களை விசாரிக்கிறதுக்காக எங்கே போகிறான்? யுத்த களத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா கோலியாத்துடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இந்த பெலிஸ்தன் நம்முடைய நாட்டை தேவனை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாளையத்துக்கு எங்கே போனான்? யுத்த களத்துக்கு போனான். அப்போ அவன் என்ன சொன்னான்? இன்றைக்கி நான் உன் தலையை வாங்கி என்ன செய்ய போகிறேன். தாவீது சின்ன பையனாக இருந்தோன்னே கோலியாத் சொல்கிறான், உன் தலையை வாங்கி நான் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்வேன். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. இவன் தலையை தான் அவன் வாங்கினான். அல்லேலூயா. கோலியாத்து தலையை தான் யார் வாங்கினா? தாவீது வாங்கினான். அல்லேலூயா. பிசாசுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. பிசாசு நம்மளை அழிக்க முடியாது, நம்ம தான் பிசாசை அழிக்கணும். அல்லேலூயா. வெட்டணும். அல்லேலூயா. ஒரே வெட்டுதான் அண்ணே, 2 வெட்டுலாம் இல்லை, ஒரே வெட்டில் என்ன செஞ்சது முடிஞ்சது. கோலியாத்த 2 வெட்டினா இல்லை, ஒரே வெட்டு தான். ஆகவே பாருங்க, போன இடத்துல எல்லாம் கர்த்தர். அடுத்து பாருங்க, சவுளுடைய அரண்மனை. சவுளுடைய அரண்மனையில் தாவீது சவுளுக்கு பிசாசு பிடிக்கும் போதெல்லாம் அவன் சொல்கிறான், யாராவது ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவங்க இருந்தால் என்னை கூட்டுவாங்க, எனக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொன்ன உடனே இவன் வாசிக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆறுதல் உண்டாகி சொஸ்தமானான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கூட பாருங்க, 2 முறை ஈட்டி எடுத்து என்ன செஞ்சான்? யார் செஞ்சான்? அவன் சுரமண்டலத்தை வாசித்துட்டு இருக்கும்போதே இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு இவனை விட மாட்டுக்கு, அவனை கொத்தி கொள்ளுன்னு சொல்லி ஈட்டியை விடும் போது தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். அப்போ அவன் போன இடத்துலாம் பாருங்களேன், ஆடு மேய்க்கிற இடத்துல பாதுகாக்கிறாரு, யுத்த களத்துக்கு போகும்போது பாதுகாக்கிறாரு, அடுத்து தாவீதுடைய சவுளுடைய அரண்மனையில் பாதுகாக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் சவுல் கையினால் செத்துருவோமோன்னு பயந்து போய் தாவீது கடைசி என்ன செஞ்சான் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அவிசுவாசம் வந்து இடரல் வர்ற மாதிரி, என்னைக்காவது ஒரு நாள் நான் சவுல் கையில் விழுந்து செத்துருவேன், நான் பேசாமல் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போயிடுறேன், இஸ்ரவேல் தேசமே எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடுனா, அங்கே போய் இருக்கும்போது தான் சிக்லாக் அவன் போன இடத்துல அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து அமலேக்கர் என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
அந்த இடத்துல கூட பாருங்க தாவீது விடாய்த்து போனான் இருக்குது, மிகவும் அழுதான் இருக்கு. அவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவன்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லி தான் இன்னொரு தேசத்துக்கு போனான். அங்கே போனால் இன்னொருத்தன் எதிரி வந்து என்ன செஞ்சுட்டான், தாவீதுக்கு இருந்து எல்லா ஆடு மாடுகள் மனைவியெல்லாம் என்ன செஞ்சுட்டான், பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் அந்த பிடிச்சிட்டு போன அவங்க தண்டை நான் தொடரட்டுமான்னு கேட்டோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, யார் பிடிச்சிட்டு போனான்னு அந்த எதிரியை நீ தொடர்ந்து போ, இன்னைக்கு நீ அவனை ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். போன உடனே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது சகலத்தை என்ன செய்தான், திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அப்போ தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தார், காப்பாற்றினார், ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் போகிற இடத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், பாதுகாத்து ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்முடைய வேலையே என்னது, நம்முடைய வேலையே என்னது, நம்முடைய வேலையே என்னது, ஆண்டவர் சொன்னார் புறப்பட்டு போங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்போ போன இடத்துலலாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன், மற்ற நாள் வீட்டை விட்டே எழுச்சி மாட்டேன், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம போக வேண்டிய இடத்துக்குலாம் போகும்போது கர்த்தர் கூடவே வந்து நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துலலாம் பாதுகாப்பார். ஒரு டூருக்கு போகிறீங்கன்னா டூருக்கு போகிற இடத்துல பாதுகாப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு வேலை விஷயமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் வைத்திருப்பது, நீங்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் உங்களை காப்பாற்றாது. 2 வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், தினகரன் பேப்பரில், நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கப்பல் மாலுமி, 35 வயசு தான் ஆகுது. இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தம் நடக்கல, இதனால இவர் கப்பல் கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, இந்த கடலுக்குள்ளே மாட்டின நேரத்தில் பாருங்கள், இவருக்கு ஒரே வாந்தி பேதி, வாமிட் நிற்கவே இல்லையாம். பேப்பரை நேற்று தான் நான் பார்த்தேன், பழைய பேப்பர் தான், நேற்று தான் நான் பார்த்தேன். அப்போ இது செய்திக்காக ஆண்டவர் கொடுக்குறான்னு நினச்சி நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 1 வாரம் வாமிட்டு நிற்கவே இல்லை. உடனே ஏன்னா மாத்திரைகள்லாம் பெரிய கப்பலில் வச்சுருப்பாங்க, எல்லா மாத்திரையும் போட்டாலும் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, சுகமே ஆகலை. உடனே இவர் என்ன செய்கிறாரு, இப்போ நடு கடலுக்குள்ளே நிற்கிது, டாக்டரே வர முடியாது. ஆனால் இவர் மேலே இடத்துக்கு தகவல் தெரியப்படுத்துகிறார் கப்பல் மூலமாக. ஒரு ஆளும் அங்கே வந்து அவரை என்ன காப்பாற்ற முடியலை. பாருங்கள், இன்றைக்கி இறந்துட்டார், இன்னும் பாடி தூத்துக்குடிக்கு வர முடியல. ஏன் தெரியுமா, பாடியை கூட கொண்டு வர முடியலை. ஏன்னா அங்கே யுத்தங்கள் என்ன செய்யுது நடக்கு, கப்பல் கரைக்கு வந்து அவன் குண்டை போட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்ருக்கு, வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்துட்டான்னு என்னன்னு தெரில, ஆனால் அதை பேப்பரில் போட்டிருக்கான், அவர் இறந்து 1 வாரம் ஆகி பாடி தூத்துக்குடிக்கு வர முடியலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரே ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நமக்கு எப்போ என்ன ஆபத்து நேரம் நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், வலதுபத்தில் 10,000 இருந்தால் அது ஒன்று நிகழ்ச்சியாது அணுகாதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே அதை தூன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், உனக்கு என்ன செய்யாது, வாதை கூடாரத்தை அணுக பொல்லாப்பு நேரிடாது. ஆகவே நம்ம போகிற இடத்துலலாம் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், பாதுகாப்பார். அல்லேலூயா. தீமைகள் பொல்லாப்புகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்னு ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 32:10. பாழான நிலத்திலும் புலையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அவனை தமது கண்மணியை போல செய்தாரா? அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே கண்ணுக்கு பாருங்க, நீங்கள் உங்கள் கையை ஆட்டோமேட்டிக்காக கண்ணு பதில் கொண்டு போங்களேன், என்ன செய்யும், கண்ணு மூடும், அப்படி தானே? இங்கே வசனம் எப்படி சொல்லிக்குது, தமது கண்மணியை போல. யாரு? ஆண்டவருடைய கண்மணி நம்மளாம். அல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு வரக்கூடாது, பொல்லா போறக்கூடாதுன்னு யார் ரொம்ப அக்கறையாக இருக்கிறா? நம்மளை தேடி கண்டுபிடிச்சவர். அல்லேலூயா. நம்ம அவரை கண்டுபிடிக்கல, அவர் தான் நம்மளை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. நம்ம குறிப்பிட்ட காலத்தில் தான் அவரை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம பாடினது போல தாய் உருவாகும் முன்னே என் கருவை அப்பவே கண்டுட்டார். இந்த வசனத்தின்படி பாழான நிலத்தில், ஊழையான நிலத்தில் கிடக்கும் போதே நம்மளை கண்டுபிடிச்சார்.
உங்களை என்னையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் தீமைகள் ஆபத்துகள் நிறைஞ்சிருக்குது, ஆனால் நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தர் உங்களை கூட இருந்தாருன்னா உங்களை காப்பாற்றுவார். அந்த சம்பவத்தை நான் பேப்பரில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு பாருங்கள். ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பி தூக்கிட்டு வர முடியாதா, ஒரு டாக்டரை அனுப்ப முடியாதா, ஆனாலும் காப்பாற்ற உள்ளே நினைச்ச முடியாது, போக முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், மனுஷனுடைய ஞானமோ பலமோ நம்மளை என்ன செய்யாது, காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்தார், காப்பாற்றினார். கண்மணி போல காத்தினார் சொன்னது போல நம்மளை கண்மணி போல காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ரெண்டாவது வாசிங்க, கர்த்தர் நம்மளை எப்படி காப்பாற்றுகிறான்னு சொல்லி இன்னொரு 5 வசனத்தை தேவன் எப்படிலாம் நம்ம காப்பாற்றுறான்னு பார்த்துட்டு அப்படி அடுத்ததாக கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல வாசித்தோம், கண்மணி போல காப்பாற்றுகிறார், அவருடைய கண்மணியாக நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பாருங்க, கர்த்தர் சபையை என்ன செய்கிறாராம், எப்படி காப்பாற்றுகிறாராம், போஷித்து காப்பாற்றுகிறார். 3 நாள் 2 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா என்னத்துக்கு ஆகும், பலவீனமாக ஆயிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த வசனம் எப்படி முடியுது, ஒவ்வொருவரும் தன்னுடைய என்ன செய்கிறான், சரீரத்தை என்ன செய்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மணி இன்னைக்கு ஒரு 1:30 வரை நான் ஆராதனை நடத்துகிறேன். இப்போ ஏற்கனவே இன்றைக்கி ஆராதனை முடித்து வரும்போதே பார்க்க அற்புதராஜே அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கடையில். ஏன், அவருக்கு அவர் சரீரத்தின் மேலே என்ன இருக்குது, அக்கறை இருக்குது. அப்படி தானே, நம்ம போஷிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். என்று ரொம்ப பசி எடுக்கும்போது டக்குன்னு போய் ஒரு வடை வாங்கி சாப்பிட்றோம். ஏன், நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் சபை யாருடைய சரீரம் சொல்லுங்கள், நீங்களும் நானும் யாருடைய சரீரத்தில் இருக்கிறோம், அவர் தலையாக இருக்கிறார், நான் யாராக இருக்கிறேன், சரீரத்தின். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இன்றைக்கி இந்த வாரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வார்த்தையை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அவர் தம்முடைய வசனத்தை கொடுத்து நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. வசன ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். எப்படி காத்துக்கொள்றாராம், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாப்பு எப்படிலாம் பார்க்கிறார் பாருங்க, கண்மணி போல பாதுகாக்கிறார். ரெண்டாவது, போஷித்து வசனத்தை கந்து தந்து நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்து கொடுத்து நம்மளை பலப்படுத்தி போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். மூணாவது, ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. பைபிளில் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி ஜுவாலைக்கு எங்களை என்ன செய்வார், தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. வைராக்கியமாக நின்னாங்க, முடி கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, கருகி போகலை. அல்லேலூயா. ராஜாவாய் அதிர செஞ்சான் ஆண்டவர், அதிர செய்தார். அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, வெளியே கூட்டு வந்த உடனே அவங்க வஸ்திரத்தில் கூட இந்த தீ ஸ்மெல்லே என்ன செய்யலை. கர்த்தர் காப்பாற்றினா இப்படி தான் காப்பாற்றுவார். அல்லேலூயா. சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சர்ச்சு கூட வந்திருந்தார் டாக்டர் அசோக்குமார், ஜெம்ஸில் அகஸ்டின்ஜோகுமார் கூட ரொம்ப வருஷம் அங்கே இருந்து ஜெம்ஸ்லேருந்து ஆண்டவர் அவருக்கு வேறு தரிசனம் கொடுத்ததுனால நேபாளுங்கிற இடத்துல போய் இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. நேபாளில் போய் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நாள் நம்ம சர்ச்சு பிரஸ்டேக்கு முன்னாடிலாம் வந்து இங்கே ஜோமன்ட்டு போனாங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் மத்தியானம் 4 மணிக்கு இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு ஜோமனை போயிருக்கிறாரு. ஜோமனை போயிட்டு என்ன செஞ்சுருக்காருன்னா, மாடியிலேருந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, கதவை திறந்த உடனே அங்கே வழியில் என்ன செய்யுது, கதவை திறந்தோடனே நடக்கிறதுக்கு பாதை இருக்குது, அங்கே வந்து கரண்ட் அடிக்கடி போயிடும். இருட்டாக இருந்ததுனால இவர் என்ன செஞ்சுருக்காரு, கதவை திறந்தோடனே நடக்கிறதுக்கு பாதை இருக்குன்னு சொல்லிட்டு கால் வச்சுருக்காரு. ஒரு அடி கரெக்டாக அந்த கொஞ்சோன்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்லேப் போட்டிருக்காங்க. ஒரு காலை வச்சுட்டாரு, அடுத்த காலை வச்சோன்னே எங்கே விழுந்துட்டார், மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். என்ன கீழே விழுந்துட்டு இவருக்கு பயம், ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்காரு. இவருக்கு ஒரு சேதமும்
இல்லை. உடனே இவருக்கு ஆச்சரியம். கரெக்டாக எந்திரிச்சு உட்காந்துருக்காராம். ஒரு ஃபோன் அடிக்கு இவருக்கு. ஃபோன் அடித்த உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாராம். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி, அசோக் டாக்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா கவனிங்க, இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும், என்னம்மா சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ காலில் ஆபத்து வர்ற மாதிரி நான் பார்த்தேன், அதான் ஃபோன் பண்ணேன்னாங்களாம். இல்லையா? இங்கே ஒருத்தர் நல்லா நம்ம ஜோமுன்னு வச்சுக்கோங்களேன், சில காரியத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவார். ஆவியானவர் நிறைய பேருக்காக உங்களை ஜோமன்னு சொல்லுவார். ஏன்னா ரோமர் 8 எப்படி இருக்குன்னா, ஆவியானவர் தமது சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறான் இருக்கு. உங்களை சும்மா எல்லா உங்கள் தேவைக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருக்க சொல்ல மாட்டார் ஆண்டவர். அது ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை தெரியாத காலம், அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நான் கூட சில நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது சம்மந்தம் இல்லாத ஊழிக்காரங்களாம் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய ஜெபம் என்ன செய்யுது, தேவைப்படுது. இப்போ இந்த அம்மா ஜோம் பண்ணி முடிச்சு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எனக்கு எதுவுமே ஆகலமா, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. பாருங்க, கரெக்டாக இவங்க ஜெபம் பண்ணுற நேரமா டெய்லி மத்தியானம். அன்னைக்கு அசோக்குமார் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அசோக்குமார் டாக்டருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு உடனே ஃபோன் அடித்து கேட்டிருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே, ஏன்னா அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒரு சேதம் வராபடி காக்கிறவர். ஹல்லேலூயா. மேலேருந்து விழுந்தும் கை கால் என்ன செய்யல, உடையலை. அது தேவனுடைய கிருபை. சேதம் வராதபடி காக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மளை எப்படி காக்கிறாரு. யாத்திராகமம் 23:20, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம், அந்த வழிகளெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, காக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 91:11 இருக்குது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம இங்கெல்லாம் போகிறோமோ வாரமோ கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் போகிற இடத்துல யார் தான் காப்பாற்ற முடியும்? சாத்தா எந்த ரூபத்தினாலும் வரலாம், பாம்பு வழியாக வரலாம். நின்றுருக்கணும் ஒரு தேள். இப்போதைக்கு எங்கள் அம்மா இங்கே தான் நிற்கிறாங்க, தேள் இங்கே நிற்கிறது. என் தங்கச்சி பார்த்து சொல்கிறா, அம்மி தேளை பாருங்க எவ்வளோ பெரிய தேள், அதுவும் அந்த கொடுக்க தூக்கிட்டு ரெடியாக நிற்கிது, பக்கத்தில் கால் வச்சா என்ன செஞ்சிடும், போட்டுரும். உடனே நான் பெரிய ஒரு கல்லை தூக்கிட்டு செஞ்சேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய பலனோ ஞானமோ நம்மளை என்ன செய்யாது, காப்பாற்றாது. தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம போகிற இடத்தெல்லாம் காப்பாற்றுவார். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 31:20, கண்மணி போல காப்பாற்றுகிறார், போஷித்து காப்பாற்றுகிறார், சேதம் வராதபடி காக்கிறார், வழிகளெல்லாம் காக்கிறார். அடுத்து 31:20, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. அதாவது நம்ம தெரு சண்டை, ஊர் சண்டை இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்கிறாரு, தமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து நம்மளை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் அதுலேருந்து காப்பாற்றணும்னா நீங்கள் எங்கே ஓடி வரணும், எங்கே வரணும், ஆலயத்துக்கு ஓடி வரணும். அல்லேலூயா. கூடாரங்கிறது என்னது, போன வாரம் எத்தனை பேருக்கு செய்தி ஞாபகம் இருக்குது? நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆலயத்துக்கு கர்த்தர் கொடுத்த 2 வசனம் அந்த வாக்குத்தத்தம் மறக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அது நமக்கு தான் சொன்னதுன்னு? ஏன்னா ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்னார். நைட்டு என்ன சொன்னார், கூடாரத்தில் மறைத்து வைத்து கண்மலையின் மேல். அந்த கூடாரம் என்னதை குறிக்குது, ஆலயத்தை குறிக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் எழும்பும் போது, சண்டைக்கு வரும்போது, யுத்தத்துக்கு வரும்போது, நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, எனக்கு ஆண்டவர் தான் தஞ்சம். நீங்கள் அவருடைய சமூகத்தில் விழுந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. மனுஷனோடு நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க, தீமையோடு நிற்காதீங்க, எதிர்த்து இருக்க வேண்டாம். நாவின் சண்டைகள், அவங்க பேசுனாங்க நானும் பேசுவேன், நீங்கள் போகாதீங்க. அது உலக பிரகாரமான மனுஷன் செய்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு உண்மையாக நாங்கள் சொல்கிறோம், ஒரு சாட்சி, ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இக்கட்டில் நாங்கள் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா, எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்ச நேரத்துலலாம் என்ன செய்வோம் அப்படின்னா,
அந்த காரியத்தை கொண்டு போய் ஆலயத்தில் வைப்போம், வச்சு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் இருக்கும்போது, கூடாரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வழக்காடுகிறார். அல்லேலூயா. உன்னோடு வழக்காடுகிறோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இருக்குது. ஆகவே நீ சொல்கிறேன், உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சண்டைக்கு வராங்கன்னா நானா நீயான்னு பாத்துருன்னு போகாம அப்படி சமூகத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியை பொழிச்ச வைப்பார். அல்லேலூயா. தலையை நிமிரச் செய்வார். ஆகவே சாவின் சண்டைகளுக்கு போகாதீங்க, ஒருவரோடு கூட சண்டைக்கு போகாதீங்க, அப்படி சமூகத்துக்கு வாங்க. மோசேலாம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். பாருங்க, மோசேயை பார்த்து கோராகின் புத்திரர்கள்லாம் சண்டைக்கு வரும்போது மோசே என்ன செஞ்சாருன்னு இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. கோராகின் புத்திரரை நியமித்ததே யாரு தான்? லேவியர் வேலையை கொடுத்ததே யாரு தான்? மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்தார், பணிவிட ஊழியம் செய்ய. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீர் மட்டும் தான் பாஸ்டா இருப்பீரோ, நாங்களும் பிரசங்கம் பண்ண மாட்டோம்னு கேட்ட உடனே மோசே போய் என்ன செஞ்சார்? முகங்குப்புற விழுந்தான் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவர் வழக்காடினார், பூமி பிளந்து அவங்களை என்ன செஞ்சுட்டு உயிரோட. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கணும். யார் கூடயும் போய் நீங்கள் சண்டைக்கு நிற்கவே கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அனுமதி, ஏங்கிட்ட சண்டைக்கு வராங்க, நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும்னு வந்துட்டுங்கயா, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆகவே கண்மணியை போல காக்கிறார், போஷித்து காக்கிறார், சேதம் வராமல் காக்கிறார். 4வது வழிகளெல்லாம் காக்கிறார். 5வது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்மளை எப்போ வரைய காக்கிறாரா ஆண்டவர்? சொல்லுங்களேன். இயேசு வரும்போது அவருக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல மாசற்ற பிள்ளையா நிற்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. வலுவாதபடி காக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் வலிவி போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் போல வலிவி போகிற இருதயம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. என்ன, சில நேரத்தில் அதை ஒத்துக்கொள்ளணும். நம்மளை வலுவி போகாதபடி காப்பாற்றி என்ன செய்வார் தெரியுமா? அவர் வரும் பொழுது உங்களை பார்த்து சொல்வார், ஜான்சன் பேரை பார்த்து சொல்வார், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின் கதவை திறந்து உள்ள விடுவார். பாருங்க, அப்ப ஜான்சன் பேர் துள்ளி குதிச்சு ஆனந்தமே. என்ன பாட்டு? அப்பா வீட்டில் சந்தோஷம். அந்த பாட்டில் எப்படி வரும்? அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? பாடுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? வலுவி. இந்த வாரம் கூட நான் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜுக்கு போயிருந்தப்ப, பைபிள் காலேஜ் பசங்கள்லாம் நல்லா 4 மணிலேருந்து 5 மணி வரை ஆராதனை போயிருக்கு. உடனே நான் என்ன செஞ்சேன், ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு, கதவை திறந்து பார்த்தேன். முடிகிற நேரமாயிட்டு. உடனே முடிஞ்ச பிறகு அங்கே தெரிஞ்ச பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. வந்தவுடனே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாயங்காலம் இன்றைக்கி சர்ச் ஆஃப் காடில் 7 நாள் பாஸ்டர் கூட்டம் வச்சுருக்கிறாங்க, பாடுகளும் மகிமையும்ங்கிற தலைப்பில் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் தான் கேட்டேன் என்ன தலைப்புன்னு கேட்டோடனே பாடுகளும் மகிமையும் சொன்னாங்க. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வோம்? பாருங்க, இந்த வேதாம கல்லூரியில் இருக்கும் போதே நல்ல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அவங்கள கர்த்தர் உருவாக்குறார். அல்லேலூயா. பாடு இல்லாத ஊழியமும் கிடையாது, விசுவாச வாழ்க்கையும். யோபுக்கு யாரால பாடு வந்துச்சு? யாரால வந்துச்சு? சொந்த மனைவியால. அதே மாதிரி தாவீதுக்கு யாரால பாடு வந்துச்சு? சொந்த பிள்ளைகளால, அப்சலோம்னால. ஆகவே பாடுகள் எந்த ரூபத்தினால வரும்? ஈசாக்குக்கு தேசத்தில் இருந்தவங்களால. ஆனால் அவங்க எல்லாருமே விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை. அப்போ அதுவரை நம்மளை ஆண்டவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக காத்துக்கொள்வார். அல்லேலூயா. வழுவி போகாதபடி நம்மளை காத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சிட்டோம்னாலே மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை நின்றுவோம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நீ போய் என்ன செஞ்சியா, டிஜி தினகரனையா மாதிரி என்ன செஞ்சியா, பெரிய ஊழியம் செஞ்சியான்னு கேட்க மாட்டார். உனக்கு கொடுக்கப்பட்டதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய்,
அநேகத்துமே அதை வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் அந்த நாள் வரப்போது, அது வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வலிவி போகிற சூழ்நிலை வருதோ, அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கிறவர் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்துவார். அல்லேலூயா. அவர் கரத்தை பிடிச்சாருன்னா நம்ம வலிவி போக மாட்டோம். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். அதான் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறதற்கு ஆமேன் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. இவ்வளோ நேரம் எப்படி காப்பாற்றுவார்னு பார்த்தோம். அடுத்து 4 காரியங்கள் கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறார். தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ யாரை கர்த்தர் காப்பாற்றுவார்? வாசிங்க சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னா என்ன அர்த்தம்? தாவீது கர்த்தரை எப்பயும் நேசிச்சுட்டே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் போன இடத்துலலாம் அவனை காப்பாற்றினார். தாவீது என்ன செஞ்சான்? கர்த்தரை அன்பு கூர்ந்தான். சங்கீதம் 18:1 பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அன்பு கூர்ந்தாதான் பாட்டே பாட முடியும். இப்போ நம்ம எழுதி வச்ச பாட்டை பாடுறதுக்கே முக்கிட்டு கிடக்கிறோம். சில நேரத்தில் பாட்டு நிச்சய மாட்டுக்கு வரமாட்டுக்கு. அவன் பாருங்க சங்கீதம் 150 சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 70% அவன் தான் பாட்டு பாடியிருக்கிறான். அல்லேலூயா. பாட்டு எப்போ வரும்? அவர் மேலே இருக்கிற நேசம் தான், அன்பு தான். அடுத்து சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி வருதுன்னா, ஐ வில் டெலிவர் ஹிம் பிகாஸ் ஹி லவ் மீ. ஆண்டவரை நேசிக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தா போதும், அவர் உங்களுக்கு ஆமேன் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவார். அன்பு கூறுகிற யாவரையும் நேசிக்கிறார், காப்பாற்றுகிறார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமாக்கத்தில் உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு வாதிவன் கூடாரத்தை. அன்பு கூறுகிறவர்கள், இயேசுதான் எனக்கு தேவை, இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லி நேசிக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். 2வது வாசிப்போம். கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறார்? ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். 1 நாளாகமம் 4:10 வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்று என்ன செய்தான்? சொல்லுங்க, என்ன செஞ்சான்? வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அல்லேலூயா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே என்னையும் உடைய கருத்தை தருகிறேன், என் பிள்ளைகளும் உடைய கருத்தை தருகிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய கருத்தை தருகிறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின்படி தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வார். ஆகவே பொல்லாப்பு நிறைந்த உலகம், ஆபத்து நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது உங்கள் பிள்ளைகள் மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவரே இந்த நாளில் என் பிள்ளை உங்கள் ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு, ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடி உன்னை விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமேன். ஆராதனை வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆமேன். படிக்கிற இடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. 3வது கர்த்தர் நம்மளை எப்போ காப்பாற்றுகிறார் பாருங்க. சங்கீதம் 41:1-2. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒரு மனுஷனை எப்போ காப்பாற்றுகிறாரா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்குவான், தீங்கு நாளில். உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த நாளில் யாரும் நிற்பாங்க. ஏன் தெரியுமா? ஏசாயா 58:7-8 வாசிங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும்,
வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா, கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன செய்யுமா? காக்குமா. ஏன் தெரியுமா? பசி உள்ளவனுக்கு நீ என்ன செஞ்ச? ஆகாரம் கொடுத்த. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்த. அவன் துரத்துண்ட ஒரு சிறுமையானவனை பார்க்கும்போது நீயும் அவனை துரத்தி விடாம ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. உன்னை உலகம் தள்ளினாலும் பரவாயில்ல, நீ சர்ச்சுக்கு வா, ஆண்டவர்கிட்ட வா, நம்ம சேர்த்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் அதை மனதில் வச்சிருக்கிறாரு. வசனம் தெளிவாக சொல்லுது, அப்பொழுது சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். அந்த நீதி என்னது? நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, நன்மைகள், தியான தர்மங்கள், அதை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமையும் உங்களை பின்னாடி பாதுகாக்குது. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் காக்கிறார். ஆகவே முதல்ல அவரை நேசிக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி அவரை அர்ப்பணிக்கும் போது காப்பாற்றுகிறார். மூணாவது, சிறுமைப்பட்டவர் மேலே சிந்தை உள்ளவராக இருக்கும்போது காப்பாற்றுகிறார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். கர்த்தர் கபடற்றவர்களை என்ன செய்கிறார்? காக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த இங்கிலீஷ் பைபிளில் நான் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, சிம்பிள் சைல்ட் லைக் ஃபெய்த், ஒரு குழந்தையை போல இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்யறான்? பாதுகாக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமை உள்ளவர்கள் அல்ல, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னும் 2-3 வசனங்கள் இருக்குது, அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சொல்லுங்க, அவரிடத்துல அன்பு கூறுகிற நேசிக்கிறவர்களை காப்பாற்றுகிறார். ரெண்டாவது, ஜெபிக்கிறவர்களை. ஒவ்வொரு நாளும் எங்கள் பாட்டிலாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, இன்னொரு பாட்டி தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் தலையில் எண்ணெய் பூசி, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், அந்த பாட்டை பாடாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்பவே மாட்டாங்க. அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா பக்கத்தில் தான் போக வேண்டியிருக்கும் கடைக்கு. அப்போ கூட கூப்பிட்டு ஜோம் பண்ணி தான் என்ன செய்வாங்க. வேற எங்கேயும் நான் போகல பாட்டி, பக்கத்தில் தான் போகிறேன், பரவாயில்ல வா. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, என் பிள்ளைக்கு எந்த தீங்கும். அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அக்கறைப்பட்டு ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. மூணாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறார்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களை. நாலாவது, கபடற்றவர்களை. அதாவது இருதயத்தில் யார் மேலேயும் நம்ம, அதாவது வஞ்சகத்தை வைத்துக் கொள்ளாதபடி கபடற்றவர்களாக ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும். அந்த சைல்ட் லைக் ஃபெய்த் அப்படின்னு இருக்கு வசனத்தில். சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆகவே கபடற்ற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒருவரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. ஒருவரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பாக இருங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமீன். ஆகவே இந்த 4 காரியங்கள் நமக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆமீன். முதலாவது, ஸ்தோத்திரம், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களை காப்பாற்றுவார். ரெண்டாவது, ஜெபிக்கிறவர்களை காப்பாற்றுவார். மூன்றாவது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நான்காவது, கபடற்றவர்களாக ஆமேன் இஸ்ரவேலின் அந்த தேவன் ஆமேன் இஸ்ரவேலின் இருந்த அந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொன்னது போல இருதயத்தில் ஒருவர் மேல் ஒருவர் கசப்பை வைக்காதபடிக்கு ஒரு சிறு குழந்தையை போல நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.